அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அக்குபஞ்சரும் வாழ்வியலும் விழிப்புணர்வு வகுப்பு ஜூலை 26 வருகிற ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணியிலிருந்து 3:30 மணி வரைக்கும் நடைபெறுது. இதோட லிங்க் வேணும்னா லிங்க்னு என்னோட நம்பருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ஜூலை 29 குரு பூர்ணிமாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு நடைபெறுது. அது என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கான ஒழுக்கமான பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை, படிப்புக்கான தன்னம்பிக்கைன்றது, மொபைல் ஃபோன்லேருந்து எப்படி நம்ம புத்திசாலித்தனமாக மொபைல் ஃபோனை பயன்படுத்துறது, ஜங்க் ஃபுட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது, அதை முக்கியமாக கவனமின்மை, ஸ்கூலில் கவனிக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி ஃபோன் அதிகமாக பார்த்ததுனால கண்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு இந்த கண்ணை எப்படி காப்பாற்றிக்கலாம், இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு நம்ம சொல்லித்தர போகிறோம். கூடவே மூச்சு பயிற்சியும் தியானமும் நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கப்புறமா நிச்சயமாக உங்கள் குழந்தைகள்கிட்ட நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த வகுப்போட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பருக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஆழமான உண்மையை பகிர போகிறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் எவ்வளவோ பிரார்த்தனை செய்கிறேன், என்னோட வாழ்க்கை இன்னும் பிரச்சனையாகவே தான் இருக்கு. பிரபஞ்சம் எனக்கு உதவியே செய்யலையா, இல்லை பிரபஞ்சத்துக்கு என் குரல் கேட்கவே இல்லையா? இது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி. இதுக்கு நான் உணர்ந்த பதில உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இதே கேள்வியை நானும் ஒரு காலத்துல கேட்டேன். இப்படிதான் நானும் தேடி தேடி அலைஞ்சேன். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. எவ்வளவோ பிரார்த்தனை செஞ்சும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு. அதுக்கு எனக்கு என்ன பதில் இந்த பிரபஞ்சம் கொடுத்ததோ, நான் என்ன உணர்ந்தனோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, பிரபஞ்சம் என் குரலை கேட்கலையான்னு. இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? பிரபஞ்சம் உங்கள் குரலை கேட்குது. கேட்கறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வருது. என்னடா இது, பிரபஞ்சம் என் குரலை கேட்குதுன்னா எனக்கு ஏன் கஷ்டம் கொடுக்கணும் தானே கேட்குறீங்க? பிரபஞ்சம் உங்களை தண்டிக்கிறதுக்காக இதை கொடுக்கல. நம்ம விதைச்ச விதைய, அதோட பலனை தான் நமக்கு திருப்பி கொடுக்குதுங்க. இதை கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் அதுதாங்க உண்மை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உடனே உங்கள் மனசு என்ன தெரியுமா சொல்லும்? அது என்னோட கணவர், என் மனைவி, எங்கள் அப்பா அம்மா, என் பசங்க அப்படின்னு வேற யாராவது ஒரு ஆளை தான் காட்டி. ஆனால் ஒரு நிமிஷம் அமைதியாக யோசிச்சு பாருங்க. ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் மனசில் இருக்கிற வலி இருக்குல்ல, அதை இன்னொருத்தர் உங்க மனசுக்குள்ள வைக்க முடியுமா? அதாவது அவங்க ஒரு சம்பவத்தை உருவாக்கலாம், ஒரு விஷயத்த, ஒரு வலியை உருவாக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதை வலியா மாத்துறது யாரு? நம்ம மனசு தானே. இங்கதான் பிரபஞ்சம் நமக்கு கத்துக் கொடுக்கிற முதல் பாடமே இருக்கு. வெளியில இருந்து யாருமே நம்ம வாழ்க்கைய உருவாக்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற எண்ணங்களும் நம்மளோட கர்மாவும் சேர்ந்துதான் நம்ம வாழ்க்கைய உருவாக்குது. நல்லது நடந்தா நான் தான் கஷ்டப்பட்டேன், என்னாலதான் நடந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். அதே கெட்டது நடந்தா அது இன்னொருத்தனால, அவனால, இவனால அப்படின்னு சொல்றோம். ஏன்? காரணம், நல்லதுக்கு மட்டும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும், கஷ்டத்துக்கு மட்டும் நம்ம பொறுப்பு எடுத்துக்க கூடாதா? பிரபஞ்சம் இப்படிதான் நம்மளை கேள்வி கேட்குது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணியிருக்காரு, ஏதோ உங்களை வாழ்க்கையில கஷ்டப்படுத்திட்டாங்க, ஏதோ ஒண்ணு. ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்க வீட்டுக்கு வந்து, என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது பெரிய தப்பு தான் அப்படின்னு அழுதா, அது யாரா வேணா இருக்கட்டும், உங்க மனசு என்ன பண்ணும்? யோசிங்க. முதல்ல கோபம் வரும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க உண்மையாவே மனசுடைஞ்சு அழறாங்க அப்படின்னு தெரியும் பொழுது நம்மளோட கோபம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். உண்மைதானே? உணர்ந்திருக்கீங்களா? ஏன் அப்படி இவ்வளோ நாள் கோபமா இருந்தீங்க? அவனை நேர்ல பார்த்தா அவ்வளவுதான் சொன்னீங்க. அவன் பண்ண துரோகத்தை மறக்கவே முடியாதுன்னு சொன்ன நீங்க, அவங்க வந்து மன்னிச்சிருன்னு கதறி அழும் பொழுது உங்களோட மனசு ஏன் இப்படி இழகி போகுது? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்பா அவங்க உணர்ந்துட்டாங்க. இதுதாங்க முக்கியம். இதே தான் நமக்கும் நம்ம இறைவனுக்கும் நடுவில் நடக்குது. நம்ம தினமும் பிரார்த்தனை பண்றோம். ஆனா நம்ம என்ன கேட்குறோம்? இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருங்க, இந்த பிரச்சனை எனக்கு வேண்டவே வேண்டாம், எந்த கஷ்டமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்றோம். பிரபஞ்சம் என்ன தெரியுமா சொல்லுது? முதல்ல இந்த பிரச்சனை எப்படி உருவாச்சுன்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா புரிதல் இல்லாத இடத்துல உனக்கு விடுதலை கிடைக்காது.
புரிஞ்சிக்காம உன் பிரச்சனையை தீர்க்க முடியாதுங்கிறது தான் பிரபஞ்சம் நமக்கு சொல்ல வர விஷயம். பிரபஞ்சம் நம்ம விடுற கண்ணீரை பார்த்து நம்ம கர்மாவை கரைக்காதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையான மனமாற்றத்தை பார்த்து தான் நம்ம கர்மா கரையும். உண்மையிலே அவன் மனசு மாறியிருக்கானா, உண்மையிலே அவன் மனம் திருந்திருக்கானா அப்படின்னா நிச்சயமாக இறைவன் உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க கேட்டதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒண்ணு, திருந்திட்டேன்னு சொல்லி மனம் திருந்தி உண்மையிலே வருந்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் எக்காரணம் கொண்டு அந்த தப்பை நம்ம செய்யவே கூடாது. மனசொடிஞ்சு நம்ம வருத்தப்பட்டு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்திட்டோன்னு, அதுக்கப்புறம் அந்த மனம் திருந்ததுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அதே விஷயத்தை நம்ம திருப்பி செய்யவே கூடாது. இந்த மனமாற்றம் வரும்பொழுது முதல்ல நமக்கு கண்ணீர் தாங்க வரும். இந்த கண்ணீர் நாடகம் நடிக்கிறதுக்காக வந்த கண்ணீர் இல்லை, ஏமாத்துறதுக்காக வந்த கண்ணீர் இல்லை. இது நம்மளோட அகங்காரம் உடைஞ்சு போற சத்தம். கேட்டிருக்கீங்களா? ஆணவம், ஈகோ எல்லாம் உடைஞ்சு அன்புக்கு முன்னாடி நம்ம மண்டிட்டு நின்று எவ்வளவோ அன்பு காட்டின உன்னை நான் புரிஞ்சுக்கல, இப்போ உன்னை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன், இனி நான் ஃபர்ஸ்ட் செஞ்ச எதையுமே நான் இப்போ செய்ய மாட்டேன்னு நம்ம மனமுருகி அழறோம் இல்லையா? யாருக்கெல்லாம் என்னென்ன தப்புகள் பண்ணமோ இந்த செகண்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து மனசுடைஞ்சு அழறோம்ல, அங்கே நம்ம அகங்காரம், ஈகோ உடைஞ்சு போகும். அதோட சத்தம் தான் நம்ம கண்களில் வர கண்ணீர். அதனால பிரபஞ்சம் எப்போ என் பிரச்சனையை தீர்க்கும், என் கண்ணீரை எப்போ துடைக்கும்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படி கேட்டு பாருங்க. இந்த பிரச்சனையால நான் என்ன கற்றுக்கணும், எனக்கு வந்த இந்த கஷ்டங்களாலலாம் நான் என்ன கற்றுக்கணும், இந்த ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்களோ என்னைக்கு அந்த நிமிஷத்துல இருந்து உங்கள் பிரச்சனை உங்களை துரத்தி வராது. அது உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்குங்க. கேளுங்க, இந்த செகண்ட் கேளுங்க. எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்க, நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் என் கஷ்டங்கள் குறையல, அப்போ நான் குறையறதுக்கு என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க. வழி நீங்க கேட்ட அந்த செகண்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த செகண்ட்ல இருந்து இந்த பிரபஞ்சம் வந்து இந்த கஷ்டம் மாதிரி உங்களுக்கு இன்னொருத்தருக்கு ஆசிரியரா பார்ப்பீங்க. அவர் சிரிச்சுட்டே கடந்து போறாரு, நம்ம அழுதுட்டே உடஞ்சு உட்காந்துருக்கோம். ஏன்? அதே கஷ்டம் தானே ரெண்டு பேருக்கும் வந்தது, என்ன வித்தியாசம் இருக்கு? அது என்னன்னா நடந்த கஷ்டத்துல இல்ல, அதை பார்க்குற மனசுல இருக்கு, பார்க்குற பார்வையில இருக்கு. அதனாலதான் அடிக்கடி நான் சொல்ற ரீசன் என்னன்னா, வெளியில இருக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையை உருவாக்காது, அந்த விஷயத்த நம்ம மனசு எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்கும். அதே மாதிரி எல்லாரும் கர்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஆனா கர்மாவை பத்தி நம்மளோட புரிதல் என்ன? நான் என்ன தப்பு பண்ண, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், இதானே நம்ம கேட்குறோம். ஆனா கர்மா அப்படிங்கிறது தண்டனை இல்லை, கர்மாங்கிறது ஒரு கண்ணாடி. நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே திருப்பி ரெஃப்ளெக்ட் பண்ணி காட்டும், அதைத்தான் திருப்பி காட்டுமே தவிர்த்து தனியா நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை காட்டாது. இந்த பிறவியில அது எந்த பிறவியில நடந்த விஷயமா வேணா இருக்கலாங்க, அது நமக்கு ஞாபகம் கூட இருக்காது, ஆனா நம்ம பண்ணதோட தொடர்ச்சியா இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குதுங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை போய் ஒரு நெருப்பு சுட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கை சுடும். அப்போ அந்த தீக்கு என்ன அந்த குழந்தை மேல கோவமா? இல்லையே, தீயோட இயல்பு சுடுறது. அந்த மாதிரி தாங்க நம்ம செய்யற ஒவ்வொரு எண்ணமும் செயலும் நம்மளோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அலை மாதிரி இந்த பிரபஞ்சத்துல போயிட்டு சுத்திக்கிட்டு வந்து திருப்பி நம்மளே வந்து சேரும். இதுக்கு பேர் தான் கர்மா. நீங்க இங்க இருந்து என்ன கொடுக்குறீங்களோ அது போய் திரும்பவும் அப்படியே இமி அளவு மாறாம நம்ம கிட்ட திரும்பி வரும். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருனே நம்ம என்ன பண்றோம், இந்த பிரச்சனையே போயிடணும், இந்த பிரச்சனையே போயிடணும், இந்த பிரச்சனையே போயிடணும். இல்ல, இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு பாடம் இருக்கு, அதனாலதான் எனக்கு திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வாழ்க்கையில வருது. பிரச்சனை மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சொல்றேன், திரும்ப திரும்ப ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்குன்னா அதுல இருந்து ஏதோ ஒன்று நம்ம கத்துக்கணும். அது கெட்டது மட்டும்தான் கிடையாதுங்க. பாடம் அப்படின்னா இதுல இருந்து ஏதாவது ஒரு கெட்டதுதான் இருக்கும், அந்த பாடத்தை நான் இனிமேல் செய்யக்கூடாது அப்படி இல்லை. சில பேர்கிட்ட நம்ம சரியான முறையில நடந்துக்காம இருக்கலாம், அப்ப திருப்பி திருப்பி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் அப்ப நல்லா நடந்துக்கணும் அவங்க கிட்ட. சில பேர்கிட்ட நம்ம அவங்க அன்பை மதிக்காம இருக்கலாம், அப்ப திரும்பவும் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் பொழுது யாரோட அன்பையும் நம்ம மதிக்கல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு லெசன் சரியா படிக்காம ஃபெயில் ஆகிட்டே இருக்கணும், அந்த லெசனை நம்ம சரியா படிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும் அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். நம்ம கத்துக்க வேண்டியதை கத்துக்காத வரைக்கும் நம்ம சூழ்நிலை மாறாது. இல்ல உங்க சிச்சுவேஷன் வேணா மாறிக்கிட்டே இருக்கும், நம்ம பாடம் கத்துக்கிட்டே ஆகணும். அது வரைக்கும் வேற வேற ஒரு சிச்சுவேஷன் இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி,
இறைவன், இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை எப்போதான் மன்னிச்சு நமக்கு உதவும்? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? தப்பு செஞ்சவன் தலையை குனிஞ்சா கல்லும் கரையும்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இது வெறும் பழமொழி கிடையாது, வாழ்க்கையோட உண்மை. ஒருத்தர் நம்மளை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல வருஷ கணக்காக நமக்கு கோவம் இருக்கும். ஆனா ஒரே ஒரு நாள்ங்க, ஒரு நாள் அவங்க நம்ம முன்னாடி வந்து நின்று கண்ணீர் விட்டு, கண்ணீர் கூட இல்லை, உண்மையாவே மனம் வருந்தி என்னை மன்னிச்சிரு, நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த நிமிஷம் நம்ம மனசுல ஏதோ ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும் பாருங்க. ஏன் அவர் அழுததுனாலயா? இல்ல, பொய்யான கண்ணீரா கூட இருக்கலாம். ஆனா அவர் இந்த வார்த்தை சொன்னார்ல, தன் தவற உணர்ந்து, நான் உணர்ந்துட்டேன். அந்த உணர்வு தான் உங்க மனசை இப்படி உருக்கி இருக்கு. இதே விதி தாங்க பிரபஞ்சத்துக்கும். நீங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னு கேட்காம, நான் செஞ்ச வினையால தான் இந்த கஷ்டம் வருது, நான் யாரையோ கஷ்டப்படுத்திருக்கேன் அதனால கஷ்டம் வருது, நான் யார் மனசையும் நோகடிச்சிருக்கேன் அதனால நான் நோகடிக்கப்படுறேன், யாரோட அன்பையோ உதாசீனப்படுத்திருக்கேன் அதனாலதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில அன்பான மனிதர்கள் இல்லை அப்படின்னு நீங்க எந்த நிமிஷம் உணர்ந்து கண்ணீர் விட்டு கதறி, எல்லாரும் முன்னாடியும் போய் அழணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கே தெரியும், இந்த பிரபஞ்சத்தோட நீங்க தனியா கனெக்ட் ஆகும் பொழுது கதறி அழுங்க. முதல்ல நீங்க உங்களுக்குள்ள அழுது உண்மையை உணருங்க. அதுக்கப்புறம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் முன்னாடியும் போய் அழணும்னு. எல்லாரும் முன்னாடியும் அழாட்டி பரவாயில்ல, ஆனா நீங்க யாருக்கு நீங்க கஷ்டம் கொடுத்தீங்களோ, உண்மையிலேயே நீங்க கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்ததை உணர்ந்தீங்க, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்களுக்கு நான் இதை பண்ணியிருக்க கூடாதுன்னு உணர்ந்தீங்களோ, அவங்க கிட்ட உண்மையாவே போய் அழுது கண்ணீர் விடலாம். தப்பே கிடையாது. இதுல எந்த ஈகோ வேண்டாம், அசிங்கம் வேண்டாம். ஏன்னா அவங்களை காயப்படுத்தும் போது நம்ம அசிங்கப்படலை, அவங்கள மூஞ்சி காட்டி பேசணும் அசிங்கப்படலை, அவங்க அன்பை மதிக்கல அப்போ நம்ம கவலைப்பட்டு தலைகுனில, அப்போ நமக்கு ஈகோ. அப்படி இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு மட்டும் ஏன் நம்ம இவ்வளோ தயங்கணும்? உண்மையான மன்னிப்பு, நான் சொல்றது ஆக்டிங்காக இதை பண்ணா பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துரும், அது இல்லை. மனசார மனசு உடஞ்சி நம்ம அழுவோம் தெரியுமா, உணர்ந்து அழுவோம் தெரியுமா, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே இவங்களுக்கு, இனிமே அவங்களை கடைசி வரைக்கும் நான் அவங்க கூட அன்பா இருக்கணும், அன்பா பார்த்துக்கணும். அது அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு கணவன் மனைவி லவர்ஸ் யாரா வேணா இருக்கட்டும். உண்மையான அன்பை நோகடிச்ச பட்சத்தில் நான் சொல்கிறேன், ஏமாத்துறவங்களை பற்றி நான் பேசலை. உண்மையான அன்பை மதிக்காமல் போயோ, உண்மையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்காம போயிருந்தாலோ, திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா கதறுங்க, கண்ணீர் விடுங்க. உங்கள் கண்ணீர் தான் உங்கள் கர்மாவை கரைக்கும். இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். மனசார உணர்ந்து நிறைய மன்னிப்பு கேட்டிருக்கேன். பிரபஞ்சம் யாரையும் தண்டிக்காது. அது கணக்கு மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி பேங்க்கில் பணம் போட்டிங்கன்னு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குல்ல, போடாத பணத்தை நம்ம போய் எடுக்க முடியுமா? அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்கள், நம்ம வார்த்தைகள், நம்ம செயல்கள் எல்லாமே நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட போட்டிருக்கோம். அது ஒரு நாள் அனுபவமாக நமக்கு திரும்பி வருது. அதுக்கு பேர் தான் கர்மா. கர்மான்னு ரொம்ப பயப்பட தேவையில்லை, எங்கேயும் போய் பரிகாரம் பண்ண தேவையில்லை. ஒரே பரிகாரம், பண்ண தப்ப உணர்றது மட்டும்தான். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும், அப்போ நான் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு என்ன யூஸ்? அப்படி யூஸே இல்லையான்னு. இருக்கு, நிச்சயமாக நிறைய பயன்கள் இருக்குது. நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா பதில் இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற பதில் இல்லை. பிரார்த்தனை அப்படிங்கிறது கடவுளையே மாத்துறதுக்காக கிடையாது. பிரார்த்தனை அப்படிங்கிறது நம்மளை நம்ப மாத்திக்கிறதுக்காக தான். அப்போ நீங்க பிரார்த்தனை பண்றீங்கல்ல, இறைவா என் பிரச்சனையை தீர்த்து வைன்னு, அப்போ என்ன நடக்கும்? தானா வந்து தீருமா? இல்லை, நம்ம மனசு மாறும். நம்மளை நம்ம மாத்திக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமா கடவுள் கொடுத்தது தான் பிரார்த்தனை. இனிமேலிருந்து நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், ஏன் என் பிரச்சனை தீரலன்னு கேட்கக்கூடாது. உங்களுக்குள்ள அந்த மாற்றங்களை நீங்க கவனிக்கணும். அதுதான் மிகப்பெரிய அதிசயம். ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா கோவப்பட்டு பேசவே இல்லை. ஒரு நாள் அந்த குழந்தை விளையாடுது, 2வது நாள் கொஞ்சம் யோசிக்கும், 3வது நாள் அம்மா கிட்ட வந்து அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுது மன்னிப்பு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிமிஷம் அம்மா என்ன சொல்லுவாங்க? இல்லை இன்னும் 10 நாள் பேச மாட்டப்போ அப்படி நான் சொல்லுவாங்க? இல்லைல்ல, அந்த நிமிஷமே கரைஞ்சி கட்டி பிடிச்சி நம்மளை கொஞ்சுவாங்கல்ல, அதே மாதிரி தான். அந்த குழந்தை அழுதுனாலே அந்த அம்மா வந்து கொஞ்சிறாங்க? இல்லை, தன்னோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால, உணர்ந்ததுனால. மன்னிப்புனா ஈகோ விட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படி சொல்றது இல்லை. அந்த உணர்தல் வாயில சொல்லுவோம்ல, ஆனால் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கும்போது, தவறை உணரும் போது நமக்கு அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை வந்துடும். இதையே இப்போ நம்மளோட வாழ்க்கையோட இணைச்சு பாருங்களேன். நம்மளும் தினமும் கோயிலுக்கு போகிறோம், மந்திரம் சொல்கிறோம், தீபம் ஏற்றுறோம், எல்லாம் விரதம் இருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாமே நல்லது தான். ஆனால் ஏன் பிரச்சனை தீரலை? ஏன்னா உங்கள் மனசு மாறணும் இல்லையா? அது மாறிச்சா? அந்த கோவம், பொறாமை, அகங்காரம், வெறுப்பு இதெல்லாம் அப்படியே இருந்தா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்? நீங்க பண்ற பிரார்த்தனை ரெடியா வச்சிருக்கு. நீங்க நிறைய பிரார்த்தனை பண்றீங்க, உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கு. அமைதியா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நீங்க இன்னும் கத்துக்க வேண்டிய பாடத்தை கத்துக்கல, உணரல. அதனாலதான் சில பேருக்கு ஒரே மாதிரி பிரச்சனை திரும்ப திரும்ப வருது. வேலை மாறிட்டே இருக்கும், ஊர் மாறிட்டே இருக்கும், வீடு வீடா மாறிட்டே இருப்பாங்க, நண்பர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பிரச்சனை மட்டும் மாறாது. ஏன் தெரியுமா? மாற வேண்டியது மனசு.
உங்க மனசு அது இன்னும் மாறலையே, உணரலையே. அதனால இன்னைக்கு நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இன்னைக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. அன்பு பிரபஞ்சமே, இல்ல இறைவன்னா இறைவன், இறைவா, என் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்துக்கும் முதல்ல நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். நான் என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை எனக்கு புரிய வைங்க. என்னோட அகங்காரத்தை தயவு செய்து எடுத்துருங்க. என்னோட கர்மாவை ஏத்துக்கிற பக்குவத்தை எனக்கு கொடுங்க. மாறணும் அப்படிங்கிற தைரியத்தை எனக்கு கொடுங்க. யாரெல்லாம் என் மேல அன்பு வச்சாங்களோ அவங்கள நான் நோகடிச்சிருந்தேன் அப்படின்னா அவங்களோட அன்பை புரிஞ்சுக்கிற பக்குவத்தை எனக்கு கொடுங்க. மறுபடியும் அதே அன்பை, அதை விட 10 மடங்கு அன்பை அவங்களுக்கு திருப்பி காட்டுற அந்த பக்குவத்தை எனக்கு கொடுங்க. எப்பொழுதும் என் கூட இருந்து என்னை வழி நடத்துங்க. இதை நீங்க கேளுங்க. உங்க மனசார அந்த பிரார்த்தனையை சொல்லி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க மனசுல இருந்து இந்த வார்த்தைகள் வந்து உங்க கண்களில் இருந்து கண்ணீர், உண்மையான கண்ணீர் வந்தா உங்களுக்குள்ள அதுக்கப்புறம் எந்த ஈகோ இருக்காது. யார்கிட்டயும் பேச தயங்க மாட்டீங்க. யார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்க, ஐயோ நான் கேட்கணுமா அப்படிங்கிற கொஸ்டினே உங்களுக்குள்ள வராது. இம்மீடியட்டா மன்னிப்பு வரும். இம்மீடியட்டா அன்பு பொங்கி வருங்க. காரண காரியம் இல்லாம எல்லாருக்கும் எல்லாமே செய்வீங்க. இவனுக்கு ஏன் நான் இதை செய்யணும், இவனுக்கு செஞ்ச என்ன லாபம்னு கணக்கு பார்க்க மாட்டீங்க. ஈகோ, அவங்க முதல்ல பேசட்டும், நான் முதல்ல வந்து பேசணுமா, இதெல்லாம் உங்களுக்குள்ள வரவே வராது. இந்த பிரார்த்தனையை தினமும் சொல்லுங்க. அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. பிரச்சனை இம்மீடியட்டா உடனே மாறுமா அப்படின்னா இல்ல. ஆனா அந்த பிரச்சனையை பார்க்குற நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு மாற்றம் தான் உங்க கர்மா கரைய ஆரம்பிக்கிற முதல் பகுதி. அடுத்து வர பதிவுகளில் பிரபஞ்சம் சிலரோட கர்மாவை ஏன் உடனே கரைக்குது, சிலர் ஏன் பல வருடங்களா பிரார்த்தனை செஞ்சும் மாறல அப்படிங்கிறத பத்தி நிச்சயமாக நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.